காயகல்பம் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த தைராய்டு பிரச்சனை இது பெண்களுக்கு தான் அதிகமாகவே இருக்குது. இந்த தைராய்டு பிரச்சனைக்கு காலம் பூரா மருந்துகள் எடுத்தாலும் அது சரியாகிறது கிடையாது. அப்போ நாம் என்ன செய்யணும்? பழங்காலத்தில் முறைப்படி கிராமத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கும். கழுத்தில் வீக்கம் இருக்கும், பண்ணு மாதிரி வீங்கி இருக்கும். அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்க வைத்திய முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டை வெல்லம் எடுத்து இந்த பக்கம் 3 சுற்றி இந்த பக்கம் 3 சுற்றி ஒரு குளத்துல கொண்டு போய் போட்டுருவாங்க. அந்த மண்டை வெல்லம் கரைய இந்த தைராய்டு பிரச்சனைகளும் கரைஞ்சி போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி செஞ்சாங்க, அந்த மாதிரி குணமாக இருக்குது. இந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பெண்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இல்லை ஆஃபீஸுக்கு போக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அவசரமாக அள்ளி போட்டு நல்லா மென்று சாப்பிடாத கோளாறு தான் இதெல்லாம். நாம் எது சாப்பிட்டாலும் இந்த கழுத்து நரம்புகள்லாம் நல்ல அசைவுகள் கொடுக்கணும். அப்போ அசைவுகள் கொடுத்தாதான் இங்கே எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் மென்று சாப்பிடாத ஒரு கோளாறுனால இந்த தைராய்டு பிரச்சனை வந்துடுது. அப்போது நமக்கு இந்த மண்டவெல்லாம் சுற்றுறதுலாம் ஒரு நம்பிக்கை இல்லை, அது பழங்காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் எளிமையாக செய்யக்கூடிய வைத்திய முறைப்படி பார்ப்போம். மார்க்கெட்லேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் அதை 8 துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஹிந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் ஜூஸாக அடிங்க. ஜூஸாக அடிக்கிற போது நல்லா ஜூஸ் ஆகிரும். நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வேளையில் நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த டைம் தான் கிடையாது, காலை மாலை அப்படின்றது கிடையாது, பகலன்றதும் கிடையாது, உணவுக்கு முன் உணவுக்கு பின் அப்படின்றதும் கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை ஜூஸாக அடித்து இந்த தைராய்டு சரியாகிற வரை குடிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வராமலும் இருக்கும். ஆகையினால் நம்ம வீட்டில் நம்ம இப்போ வீடியோவில் சொன்ன மாதிரி செய்யுங்க, தைராய்டு பிரச்சனை சரியாகும். நமக்கு டெய்லி இதை செய்ய முடியலன்னா பழங்காலத்து வைத்திய முறை நிறைய பேருக்கு கை கொடுத்துருக்கு. அதையும் நீங்கள் செய்து பார்க்கலாம். அதையும் செய்யணும், இதையும் செய்யணும். செய்யும்போது நமக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இருக்காது. பெரும்பாலும் இந்த பிரச்சனை பெண்களுக்கு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த வைத்திய முறையை செய்யுங்க, இந்த தைராய்டு பிரச்சனை சரியாகும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண தேவையில்லை. நன்றி.